மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்த மாவட்டங்களில் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடுக்கி மாவட்டத்தில் 71% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 7 மாவட்டங்களில் கடந்த தினம் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. மாநில உள்ளாட்சித் தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவில் அதிக அளவிலான வாக்குகள் பதிவாகியுள்ளன. முதல்கட்ட கணக்குகள்படி 71% மாநிலத்தில் பதிவாகியுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம் மாவட்டங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடந்துள்ளது. வாக்குப்பதிவுக்கான நேரம் முடிந்த பின்பும் வரிசையில் நின்ற வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அடிப்படையில் அதிகமான போலிங் எர்ணாகுளத்தில் பதிவாகியுள்ளது. 74.58% வாக்குகள் எர்ணாகுளம் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. குறைவாக பத்தனம்திட்டா மாவட்டத்தில் 66.78% வாக்குகள் பதிவாகியுள்ளன. திருவனந்தபுரத்தில் 67%, கொல்லத்தில் 70%, பத்தனம்திட்டையில் 66.78%, ஆலப்புழாவில் 73.76%, கோட்டயத்தில் 70%, இடுக்கி மாவட்டத்தில் 71.77% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் அதிக அளவிலான வாக்குகள் பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் தற்போது 6,54,070 பேர் வாக்குகள் அளித்துள்ளனர். மொத்தமாக 9,12,133 வாக்காளர்கள் மாவட்டத்தில் உள்ளனர். 3,25,029 பெண்களும் 3,29,034 ஆண்களும் 7 திருநங்கைகளும் வாக்களித்துள்ளனர். தொடுபுழை நகரசபையில் 79%, கட்டப்பனை நகரசபையில் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளது. நெடுங்கண்டத்தில் 74%, இளந்தேசத்தில் 76%, இடுக்கியில் 68%, கட்டப்பனையில் 72%, தொடுபுழையில் 74%, அடுதா புளோக்கில் 67%, அடிமாலியில் 69% பதிவாகியுள்ளன. தேவிகுளம் புளோக்கில் 70.02% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு நிறைவு செய்து இரவு நேரத்திலேயே மாவட்டத்தின் பல இடங்களில் ஸ்ட்ராங் ரூம்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாற்றப்பட்டது. காவலர்கள் ஸ்ட்ராங் ரூம்களுக்கு கடுமையான பாதுகாப்புகளும் ஏற்படுத்தியுள்ளனர். அமைதியான முறையிலேயே மாவட்டத்தில் வாக்குப்பதிவுகள் நடந்துள்ளது. நியூஸ் டெஸ்க், மீடியா நெட்.